புதுமை பித்தன் எழுதிய செல்லம்மாள் என்கிற அந்த கதையை உலகத்தின் மிகச்சிறந்த காதல் கதை என்று சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார். அந்த செல்லம்மாளிலே வயதான ஒரு பெண்மணி, மகன்கள் இல்லை, மகள்கள் இல்லை, பார்த்து பார்த்து பணிவிடை செய்கிறார். கணவன் நோயாளி, சீக்காளி, இருமுகிறாள், அடிக்கடி உடம்பு பாடாய்படுத்துகிறது. அருகில் இருந்து சுடுதண்ணீர் வைத்துக் கொடுக்கிறார், கஞ்சி வைத்துக் கொடுக்கிறார், ஓடுகிறார். அவளுக்கு எல்லா விதமான பணிவிடையும் செய்கிறார். அவளால் முடியவில்லை, மூச்சு தூக்கி தூக்கி போடுகிறது. இப்படி பல நாட்கள் பணிவிடை, ஆனால் பிரியாமல் நீங்காமல் அருகிலேயே இருந்து பணிவிடை செய்கிறார். ஒரு நாள் அவளுக்கு மூச்சு விட முடியவில்லை. மருத்துவரை அழைத்து வருவதற்காக ஓடுகிறார். திரும்பி வந்து பார்க்கிறார், செல்லம்மாளுடைய அந்த ஆவி பிரிந்து விட்டது. ஒரு நிமிடம் அமைதியாக அமருகிறார். அந்த அமைதியில் 1000 அர்த்தங்கள் உணர்த்தப்படுகின்றன. ஒரு வகையில் இவள் இன்னும் இம்சைக்கு உள்ளாகாமல் போய்விட்டாளே என்கிற ஒரு நிம்மதியும் இருக்கிறது. இதுநாள் வரை தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி கொண்டிருந்த ஓர் உயிரும் போய்விட்டதே என்கின்ற சோகமும் அதிலே இருக்கிறது. அற்புதமான கதை.